நிவேதனமும் செய்து தாமரை மலரால் அர்ச்சிக்க வேண்டும். 3ஆம் ஜாமத்தில் தேன் அபிஷேகமும் நெய்யும் மாவும் கலந்த நிவேதனமும் செய்து நந்தியாவட்டை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். 4ஆம் ஜாமத்தில் கரும்புச்சாறு அபிஷேகமும் வெண்பொங்கல் நிவேதனமும் செய்து நந்தியாவட்டை மலர்களால் அர்ச்சிக்க வேண்டும். சிவராத்திரி அன்றுதான் அன்னை உமாதேவி சிவபெருமானை பூஜித்து வழிபட்டார். அதனால் நாமும் அந்த தினத்தில் பூஜை செய்து சிவபெருமானை வழிபடுவது சிறந்த பலனை தரும். சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய செய்ய நமது துன்பம் அகலும், உடல் நோய்கள் நீங்கும், மனம் தெளியும், சகல நன்மைகளும் உண்டாகும். சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய முடியாதவர்கள் அந்த அபிஷேக காட்சியை தரிசனம் செய்யலாம். Thanks for watching. Please subscribe my channel for more videos and click bell icon for notifications.